இடங்களை மாற்றும் பாதாள குழுவினர் இன்டர்போல் உதவியை நாடுகிறது இலங்கை என்பதாக இன்று தினம் தினக்குரல் பத்திரிகை மற்றும் ஒரு தகவலையும் தருகிறது. எனவே வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ள இலங்கையின் பிரபல குற்றக்கும்பலைச் சேர்ந்த 25 பேரை கைது செய்வதற்காக இலங்கை போலீசார் சர்வதேச போலீசாரின் ஒத்துழைப்புகளை கோரியிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவர்கள் அடிக்கடி இடங்களை மாற்றிக் கொண்டிருப்பதால் சர்வதேச போலீசார் ஒத்துழைப்பு தேடப்படுகிறது. பிரபல பாதாளக்குழு தலைவர் கணேமுள்ள சஞ்சீவின் கொலை தொடர்பில் தலைவராக இருந்த இசாரா செவ்வந்தி கைதானதை தொடர்ந்து வெளிநாடுகளில் தலைவராக இருந்து வரும் பிரபல பாதாளக்குழு தலைவர்கள் உள்ளிட்ட பலர் தமது இருப்பிடங்களை மாற்றி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. செவ்வந்தி ஊடாக தமது இருப்பிடங்கள் தொடர்பான தகவல்கள் தெரிய வரலாம் என்றும் செவ்வந்தியை போன்று தாமும் கைது செய்யப்படலாம் என்றும் அவர்கள் அச்சத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த காலங்களில் நாட்டிலிருந்து தப்பிச் சென்றுள்ள குற்ற கும்பல்களைச் சேர்ந்தவர்களில் அதிகமானோர் துபாய், இந்தியா, தாய்லாந்து மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளிலே தங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ரகசியமான முறையில் அந்தந்த நாடுகளின் பாதுகாப்பு தரப்பினரின் ஒத்துழைப்புகளை பெற்று அவர்களின் இருப்பிடங்களை கண்டறிந்து கைது செய்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்படும் நிலையில் அந்த திட்டங்கள் தொடர்பில் அந்த குற்ற கும்பல்களை சேர்ந்தோர் இருப்பிடங்களை மாற்றி வேறு நாடுகளுக்கு தப்பிச் செல்வதற்கு திட்டமிட்டு வருவதாக இலங்கை போலீசாருக்கு தகவல் கிடைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இவர்கள் உடனடியாக கைது செய்யக்கூடிய வகையில் இலங்கை போலீசாரால் இன்டர்போலின் உதவிகள் கோரப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுவதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விடயத்தில் இப்போது இன்டர்போலின் உதவியோடு இந்த தப்பிச் சென்றிருக்கின்ற பாதாளக்குழு தலைவர்களை கைது செய்வதற்கான விடயங்களை போலீசார் மேற்கொண்டு வருவதான செய்தி முக்கியமாக இருப்பதை காலமே